எல்லாத்துக்குமே அரசால் மட்டும்தாங்க தீர்வு கொடுக்க முடியும். ஆனா அரசுக்கு அக்கறை இருக்கணும். ஆனா இவர்களுக்கு அந்த அக்கறை இல்லையே. இப்போ 2 நாடுகளுக்கு இடையே உள்ள மிகப்பெரிய சண்டைகளையே நம்மளால நிறுத்த முடியுது. அதுவும் என்ன, உட்காந்து பேசுறது மூலமா. அப்ப இதை சரி பண்ண முடியும் தானே. அப்ப இதுக்கு இங்க உள்ள ஒரு அந்த அந்த ஆசையும் அந்த வேட்கையும் கொண்ட தலைவர் தானே வேணும். அது இல்லாம போறதுனால தானே பிரச்சனை. அதனால விஜய்க்கு எந்த விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவரால் மக்களுக்கு நன்மையை கொண்டு வந்துட முடியும். இப்போ திமுக ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்குதா, இதை சொல்லி ஆகணுமா, ஒயிட் பேப்பர் கொடுத்தே ஆகணுமா? இப்போ இதை எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு பேப்பர்ல எடுத்து பாருங்க, எல்லா மேஜர் நாளிதழ்களும் இதை தான் ஹெட்லைன்ஸா எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துறாரு. அதனால இந்த ட்ரிப்பு ஃபுல் கான்ஃபிடென்ஸ்ல பேசினாரு, ஃபுல் அட்டாக்கிங் மோட்ல போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். திருவாரூர்ல நான் ஸ்டாலின் போகும்போது நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். க்ரௌட் வந்திருக்கு. ஐ எம் நாட் டினைங், க்ரௌட் வரும். ஆனா விஜய்க்கு வந்த க்ரௌடை இதுவரை நான் நிறைய கேம்பெயின் பார்த்துருக்கேன், ஒப்பிடவே முடியாது. திருவாரூரை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌடு. டிஆர்பி ராஜா தொகுதி, அது திருத்துறைப்பூண்டி கம்யூனிஸ்ட் தொகுதி, மற்ற 2 திமுக தொகுதின்னு நினைக்கிறேன். இதுல கம்யூனிஸ்டுகளும் டிஎம்கேயும் கோட்டை மாதிரி இருந்தது. இன்னைக்கு பெரிய ஓட்டை ஆயிடுச்சு. இவ்வளவு க்ரௌட் எங்கேருந்து வந்தது? நாகப்பட்டினம் சின்ன டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப இருக்குதே தமிழ்நாட்டில் உள்ள சின்ன டிஸ்ட்ரிக்ட், அதுலேயே அவ்வளோ க்ரௌட் வருது. இப்போ இதெல்லாம் இந்த 2 ஆட்சியாளர்கள் மேல் மக்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க அப்படின்றது தானே காட்டுது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 2வது சுற்றுப்பயணம் நேற்று நாகப்பட்டினம் திருவாரூர்ல முடிஞ்சிருக்கு. முதல் கொஸ்டினா உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இந்த சனிக்கிழமை ஏன் விஜய் மக்களை சந்திக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு அவரே அந்த பதிலடி கொடுத்துருக்காரு. மக்கள் அந்த டைம்ல தான் ஓய்வுல இருப்பாங்க, அதனாலதான் இந்த டைம்ல நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நிறைய இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்க வேண்டிய, அதனால இந்த சனிக்கிழமையை சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க முதல்ல இதை? முன்பு அதாவது ரொம்ப ஆழமாக கவனிச்சோம்னா, திருச்சி கேம்பெயினை விட இந்த கேம்பெயின்ல அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது, தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. 2வது ஸ்ட்ரைட்டா இது 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிட்டாரு. அது ஆரம்பிச்சது திமுக தான் ஆரம்பிச்சாங்க. திருப்பி அடிக்கிற மோடுக்கு வந்துட்டாரு. கேட்ட கேள்விகள் ஒன்றும் ரொம்ப நறுக்கான கேள்விகள். திமுக அதுக்கு பதில் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நான் புரிச்சுக்கிறேன். இப்ப எத்தனை கட்டுப்பாடுகள் கொடுப்பீங்க? இங்க பேசக்கூடாது, அங்க பேசக்கூடாது, நாம ஒரு இடம் கேட்டா அவங்க ஒரு இடம் சூஸ் பண்றாரு. நான் நேரடியா கேட்கிறேன், என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றாரு. திமுக சைட்ல இருந்து விஜய்க்கு அந்த மிரட்டல் முதல்ல கொடுக்கப்பட்டதா? மிரட்டல் அந்த கண்டிஷன்ற பேர்ல கொடுத்ததே அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தானே. நம்ம ஊர்ல ஃப்ரீடம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது. நீங்க கையாடுறது உங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நீங்க இப்படி கையாடுறதும் உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்க இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துக்கும் நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்றது உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். எதை வேணா பேசலாம்ன்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விஜய்க்கு கட்டைல் பண்றதுனால தான் ஒரு கோவம் வந்துருது. 2வது மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும், அப்பதானே இந்த அரசு என்ன செய்யுதுன்றது தெரிய வருது இல்லையா. இப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போதோ இவ்வளவு பண்றாங்களா நீங்க அப்படின்ற ஒரு அந்த புரிதல் மக்களுக்கு போய் சேரும்ல. அது மறைமுகமா வச்சுக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. அவர் இதே நீங்க அமித்ஷாவுக்கு பண்ணிடுவீங்களா, மோடிக்கு பண்ணிடுவீங்களா, இல்ல ஒரு RSS லீடர் வந்தா பண்ணிடுவீங்களா அப்படின்றத கேட்கிறாங்க. கேட்டது கரெக்ட் தானே. 45 இடங்கள்ல தமிழ்நாட்டுல RSS பேரணி நடந்தது. எங்கேயாவது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா? இல்ல பவர் கட் நடந்துச்சா? ஆடியோல பிரச்சனை, வயர் கட் பண்ணி விட்டாங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. ஸோ இட் இஸ் வாட் எவர் ஹி ஆஸ்க்ட் இஸ் a valid question தான் நான் நினைக்கிறேன். இந்த கரண்ட்டை கட் பண்ணது இருக்குல்ல, அவங்களுடைய நிறைய தொண்டர்கள் இந்த கரண்ட் கம்பம் மேலாம் இல்ல இங்கதான் திமுக பண்ற பொய் பிரச்சாரத்தை நீங்க சரியா உள்வாங்கிக்கணும். ஓகே. நாகப்பட்டினத்தில் அவருக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு மேல ஹை டென்ஷன் போகுது. ஓகே. அந்த ஹை டென்ஷன் போகும்போது ஆல்ரெடி அந்த ஹை டென்ஷன் அந்த ஒயர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு
லைட்டாக ஒரு யூ ஷேப்பில் தான் போகும். அப்போ அந்த ஹை டென்ஷன் நீங்கள் தொடணும்னு அவசியம் இல்லை. இதே நாகப்பட்டினத்து சைடில் இந்த ஹை டென்ஷன் வயரை வந்து வைகோ முன்னாடி டெமோ பண்ணி காட்டியிருப்பாரு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. கீழே நின்றுட்டு ஒரு டியூப் லைட் எடுத்து பிடிப்பாரு, அது எரியும். அப்படி ஒரு, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பவருடைய அதோடைய என்ன சொல்றது மேக்னெட்டிக் வேவ் ஜாஸ்தியான இதுல போகும். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துல நீங்க பவர் கட் பண்ணாம சொன்னா எப்படி பண்ண முடியும்? அப்போ அதுக்கப்புறம் தான் இடம் மாற்றப்படுகிறது. ஓகே, இது ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்திற்காக கொடுக்கப்பட்ட உயர் மின் அழுத்த கம்பி அங்க போகுதுங்க. இது வைகோவே ஒரு ஐ திங்க் மக்கள் நல கூட்டணி டைம்ல டெமோவா பண்ண கட்டிருப்பாரு. கீழே இருந்து லைட் தூக்குனாலே எரியும். அந்த இடத்துக்குள்ள அவ்வளோ பெரிய கேதரிங்க பிளஸ் வண்டி மேலே ஏறி நின்று பேசுறது, இது ரொம்ப ஆபத்தானதுல. அதற்கு கொடுக்கப்பட்ட கடிதம் இது. நாகப்பட்டினத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து அரியலூர்லயும் பெரம்பலூர்லயும் கரண்ட் கட் பண்ண சொல்லி யாரும் கொடுக்கல. இவங்க அப்படி போய் பிரச்சாரம் பண்றாங்க. திருச்சியில அந்த ஒயர் கட் பண்ணது இருக்குல்ல, மைக்கான ஒயர், அதுவுமே திமுக பண்ணிருக்கோம். பண்ணிருக்க கூடாதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல தொடர், அது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. டெக்னிக்கல் இஷ்யூ, ஐ அக்ரி வித் தட். அந்த லிட்டரலா ஒயர் கட் ஆனது நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம் நினைக்கிறேன். நானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ஒயர் அங்கேருந்து போனது கனெக்ட் ஆகல. அது இவங்க கனெக்ட் பண்ண மறந்துட்டாங்களா இல்ல யாராவது கட் பண்ணிட்டாங்களா? புரியுது. இப்போ அன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரலையே. அன்னைக்கு லிட்டரலா எனக்கு தெரியும் ஒயர் வந்து அங்கே போகல. அதான் ஃபர்ஸ்ட், ஏன்னா கார்ட்லெஸ் மைக்கில் பேசும்போது நமக்கு கேட்டுச்சு, மக்களுக்கு கேட்கல. அதுக்கப்புறம் தான் 2 மைக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து சப்போட்டாஜா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு வந்து அன்னைக்கு ஒயர் கட் ஆயிடுச்சுன்றது எனக்கு தெரியும். ஆனா யார் கட் பண்றது விஜய் தானே சொல்றாரு. அப்போ இது எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி விஜய் மேல இந்த நிறைய விமர்சனம் வந்து, விஜய் வந்து புதுசா வராரு, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நிறைய விமர்சனம். அதுக்கும் வந்து இந்த பதிலடியை வந்து கொடுத்திருக்காரு. நான் நாகப்பட்டினத்துக்கு வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 அதான் அங்க விஜயோடைய அரசியல் வரலாறு நீங்க எழுதணும்னா அந்த இடத்துல இருந்து தான் தொடங்கணும். அதுதான் ஓப்பனா முதலா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மாநாடு. அப்பவே பெரிய கூட்டம் கூடிச்சு. அதுலேருந்து தான் அவரோட தொடக்க புள்ளி. 10 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் ஆச்சு. அவர் 12 ஆண்டுகள் ஆச்சு. அது முழுமையான ஒரு அரசியல் கட்சியா இவால்வ் ஆகி பரிணமித்து வர்றதுக்கு. அதான் அந்த மக்கள் இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமா மாறுது. அதே மாதிரி இந்த மீனவ பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு. முன்னாடி எதிர்பார்த்தது வந்து நாகப்பட்டினம் விஜய் போறாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இந்த மீனவ பிரச்சனை பத்தி பேசுவாருன்னு தான் எதிர்பார்க்கணும். இந்த மீனவ பிரச்சனையை பத்தியும் இதுல பேசியிருக்காரு. இந்த மதுரை மாநாட்டில் சொல்லியிருந்தாரு, இந்த மீனவ பிரச்சனை இந்த சொல்யூஷன் கொடுத்தா நாம வந்து மீனவர்களுக்கு எதிராக ஆதரவா வந்து பேசக்கூடாது, இந்த உரிமைக்காக பேசக்கூடாது, குரல் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. எங்களுடைய முதல் நோக்கமே இந்த மீனவ பிரச்சனையை வந்து சரி பண்றதுதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்ததுல, இப்ப இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளும் பொழுதும் இல்ல மத்தியத்தில் இருக்க அந்த ஆண்ட கட்சிகளும் சரி, அது வந்து தீர்வை வந்து இன்னும் கொடுக்காம இருந்தாரு. இப்ப இதால வந்து விஜயால வந்து சாத்தியப்படுத்த முடியுமா? முதல்ல எல்லாத்துக்குமே அரசால் மட்டும்தாங்க தீர்வு கொடுக்க முடியும். ஆனா அரசுக்கு அக்கறை இருக்கணும், மக்கள் மீது அக்கறை இருக்கணும். அவங்களுக்கு அந்த மக்களை மீது அக்கறையும் அன்பும் இருந்தா மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும். ஆனா இவர்களுக்கு அந்த அக்கறை இல்லையே. எந்த விதத்திலையுமே அதை உட்கார்ந்து பேசி அந்த பர்டிகுலர் இரு அரசுகளையும் பேசி நம்ம மத்திய அரசு கூட நம்மளும் இணக்கமாக பேசி இதை சரி பண்ண முடியும் தானே. சரி பண்ண முடியாதது இப்போ 2 நாடுகளுக்கு இடையே உள்ள மிகப்பெரிய சண்டைகளையே நம்மளால நிறுத்த முடியுது. அதுவும் என்ன, உட்காந்து பேசுறது மூலம் தானே. அப்போ இதை சரி பண்ண முடியும் தானே. அப்போ இதுக்கு இங்கே உள்ள ஒரு அந்த ஆசையும் அந்த வேட்கையும் கொண்ட தலைவர் தானே வேணும். அது இல்லாமல் போறதுனால தானே பிரச்சனை. அதனால விஜய்க்கு எந்த விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவரால் மக்களுக்கு நன்மையை கொண்டு வந்துட முடியும். 2வது, விஜய் அந்த நாகப்பட்டினம் திருவாரூரை சூஸ் பண்ணதும் ரொம்ப முக்கியமான இடங்கள் நான் கருதுறேன். ஏன்னா அங்கே வந்து மைனாரிட்டிஸ் ஜாஸ்தி. மீனவர்கள் நீங்கள் அந்த பக்கம் அங்கேருந்து 2 மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே நாகப்பட்டினம் தொடங்கி நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், தம்பி அப்படி நிறைய மல்லிப்பட்டினம் நிறைய போயிட்டே இருக்குங்களே. இது எல்லாமே மீனவர்கள் இருக்கிற பகுதி. இந்த பகுதி வரை, அதாவது நீங்க தூத்துக்குடி கன்னியாகுமரியில வேற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இஸ்லாமியர்களையும் மீனவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் அதிகமா இருப்பாங்க. இப்போ இஸ்லாமியர் வாக்குகளையும் அவர் வந்து மைனாரிட்டிஸ், தலித் அண்ட் விமன், இந்த 3 ஓட்டை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அப்போ இந்த டெல்டா ரீஜன்ல மீனவர்கள் எப்படி அதிகமோ அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அதிகம். இஸ்லாமியர்களுக்குள்ள மீனவர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நிலமற்ற விவசாய கூலிகளாக தலித்துகள் இருப்பாங்க, சிறு விவசாயிகளாக தலித்துகள் இருப்பாங்க. அப்போ அங்கே விமன் ஓட்டர்ஸும் இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிளான் தான் இது. அதனால இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லுவேன்.
இந்த அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த குடிசைகள் இருக்கும் அதிகம் இடம் வந்து அந்த நாகப்பட்டினம் வந்து சொல்றாரு. நாகப்பட்டினம் திருவாரூர் ரெண்டுலயும் இருக்கு. அது விஜயமே வந்து சொல்லிருப்பாங்க. இதை நம்ம திமுக கிட்ட கேட்டா இதே வந்து பெருமையா வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாட்சியா வந்து சொல்லுவாங்க. இதுதான் எங்களுடைய ஆட்சிக்கான அந்த சாட்சின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசி பேசி எங்க காதுல இருந்து ரத்தம் வந்ததுதான் மீதி. இந்த மக்களுடைய கஷ்டப்படுறதை வந்து நம்ம வந்து நேரடியா வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அந்த டூருக்கு போவார்ல, இப்ப இத்தனை கோடிகள் வந்து முதலீடு, அத்தனை கோடிகள் வந்து முதலீடு வந்து ரொம்ப பெருமையா வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலீடா இல்ல இவங்க போயிட்டு வெளிநாட்டுல வந்து முதலீடு பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வைக்கிறார். ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வந்து விஜய் பேசாத தோழர். இல்ல தோழர், இது யார் ஆதாரம் தர வேண்டியது? இப்ப இதை பார்ப்போமே, இங்க உள்ள அரசியல் கட்சிகள் யாருமே இதை பத்தி பேசல. எடப்பாடி பேசுறாரு, அது வெளியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகல. அண்ணாமலை உட்பட யாருமே இதை பற்றி பெருசா பேசவே இல்லை. ரைட், ஓகே. இப்ப இந்த ஜெர்மனி ட்ரிப்ல வந்து 15,000 கோடி அப்படின்றாங்க. ஐ திங்க் 15,000 கோடி 30,000 ஏதோ வேலை வாய்ப்புன்றாங்க. எந்தெந்த கம்பெனின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாமே இங்க சென்னையில, தமிழ்நாட்டுல, திருச்சியில, மதுரையில இயங்கி கொண்டிருக்கிற கம்பெனி. ஓகே. அவங்கள புதுசா நீங்க போய் ஜெர்மன்ல கூட்டு, அதுலயும் சில கம்பெனிகள் வந்து இந்தியன் கம்பெனிஸ். இந்த கம்பெனியை நீங்க வந்து இங்கேயே சந்திச்சிருக்கலாமே. நீங்க எதுக்கு ஜெர்மன் போறீங்க? அதே மாதிரி ஸ்பெயின் போகும் போதும் அவர் போய் மீட் பண்ண கம்பெனிஸ் எல்லாம் இங்க இருந்து, பெரும்பாலான கம்பெனிஸ் இங்க இருக்கிற கம்பெனி. இது எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு நீங்க ஸ்பெயினுக்கு போறீங்க? அமெரிக்கா கடந்த முறை போகும்போது ஃபோர்டு கம்பெனி எங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, திருப்பி திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி முடிய போகுது, எங்க திறந்தாங்க? 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பண்றாங்க. எங்க, யார் அந்த 30 லட்சம் பேர் எந்த கம்பெனில வேலை செய்தான்? இப்போ ஒரு ஒயிட் ரிப்போர்ட், ஒரு வெள்ளை அறிக்கை தேவைப்படுதா? இல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான வெள்ளை அறிக்கை தேவைப்படுதா? அது இந்த அரசு ஏன் கொடுக்கல? அப்ப ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது யாரு? அரசு தானே கொடுக்கணும். அரசு எந்த ஆதாரமும் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இது மேல கொஸ்டின் வருதா இல்லையா? அதைத்தான் சரியான நேரத்தில் விஜய் சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அப்போ இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும்ல. சும்மா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல இந்த கம்பெனில இருந்து. ரெண்டாவது, இவங்க போடுறது எல்லாமே என்னது? புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் அ ப்ராமிஸ், தட்ஸ் நாட் அ கமிட்மெண்ட். நான் உங்ககிட்ட நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேங்க, இத்தனை தேதியில தரேன்னு சொல்லியிருக்கேனா, இல்லை இத்தனை மாசத்துக்குள்ள தரேன், அது வந்து ப்ராமிஸ் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம போடுகிறோம், நான் தரேன், அவ்வளவுதான். அதை எத்தனை ஒப்பந்தங்கள் இது மாதிரி போடப்பட்டது, அந்த போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் எத்தனை பிராக்டிக்கலா கான்ட்ராக்டா மாறிச்சு? அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் வேணாலும் யார் கூட போட்டுக்கலாங்க. அதை ப்ராமிஸா அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்ப இப்போ திமுக வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்குதா? இதை சொல்லி ஆகணுமா? ஒயிட் பேப்பர் கொடுத்தே ஆகணுமா? இப்ப இதை எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு பேப்பர்ல எடுத்து பாருங்க, எல்லா மேஜர் நாளிதழ்களும் இதுதான் ஹெட்லைன்ஸா எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்துறாரு. அதனால இந்த ட்ரிப்பு ஃபுல் கான்ஃபிடென்ஸ்ல பேசினாரு, ஃபுல் அட்டாக்கிங் மோட்ல போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப கொள்கையை பேரளவுல வச்சுட்டு குடும்பத்தை வச்சு ஊழல் பண்ற உங்களுக்கே இவ்வளவுனா சொந்த காசை சம்பாதிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கும் சொல்றாரு. ஆமா, ஓகே, கரெக்ட் தான். ஆனா விஜய் வந்து அந்த அவருடைய குடும்பத்தை வந்து அட்டாக் பண்றாரு, ஸ்டாலினோட குடும்பத்தை. ஆமா, குடும்பத்தை தானே அட்டாக் பண்றாரு. குடும்பத்தை அட்டாக் பண்ணி தானே ஆகணும். இந்த தொடர்பு மாற்று அரசியல்னு சொல்றாங்க. இப்ப இவரும் வந்து அவங்க குடும்பத்தை அட்டாக் பண்றது இல்ல தோழர். இதே ஒரு கட்சி என்பது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது. ஓகே, கரெக்ட். அரசு என்பது ஒரு குடும்ப சொத்து கிடையாது. கரெக்ட். இது உங்களுக்கு ஓகே? இப்போ இந்த குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, கட்சியில இருக்கிறாங்க? அப்படி வந்த கட்சியுமே ஒரு முழுமையான உட்கட்சி ஜனநாயகப்படி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரிட்டிசம் இல்லாம போட்டி போட்டு கனிமொழியை எம்பியா போட்டி போடலாம் அப்படின்னு கட்சி வந்து ஓகே சொல்லிச்சா? இல்லை இவரை வந்து துணை முதல்வராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மினிஸ்டர்களுக்கு பத்திலும் 2-3 பேர் நான் துணை முதல்வராக, நீ துணை முதல்வரான்னு போட்டி போட்டு அதில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அப்படி நேர்மையாக துணை முதல்வராக்கப்பட்டாரா? இல்லை இளைஞரணி செயலாளர் ஆக்கப்பட்டதும் உட்கட்சி ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டதா? அப்படிலாம் கிடையாது. இல்ல தொடர்பு. ஆனா அவங்க கட்சியில இருக்க ஆட்களுக்கு வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. ஆனா ஜனநாயகம் இருக்கணுமா இல்லையா? ஜனநாயகம் இருந்தா தானே. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு லோக்கல்ல இப்ப திருத்துறைப்பூண்டி தொகுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, 26ல டிஎம்கே ஒதுக்குதுன்னு வைங்களேன். கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடத்துல எப்படி வேட்பாளர் தெரிவு செய்யும்?
யாரெல்லாம் போட்டி போடுற விருப்பம் இருக்குங்களா, போட்டி போடுறவங்க முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருக்கும் அங்க வந்து ஒரு உட்கட்சி தேர்தல் நடக்கும். இவருக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, இவருக்கு சண்முகத்துக்கு வந்து லெட்டஸே 60 ஓட்டு, இவருக்கு வந்து பழனிசாமிக்கு வந்து 50 ஓட்டு அப்படின்னு ஓட்டு யார் அதிகமா ஓட்டு போடுறாங்க, ஓட்டு பெறார்களோ அவர்களுக்கு தான் அங்க வாய்ப்பு வழங்கப்படும். இதுதானே ஜனநாயகம், அரசு தேர்தல் ஜனநாயகம். அது கட்சிக்குள்ளே அது இருக்கணும்ல. அப்படி இங்கே ஏதாவது ஃபாலோ பண்ண முடிஞ்சா? அழகிரிக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அப்போ இதெல்லாம் வந்து அரசையும் கட்சியையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் அந்த பவரை என்ஜாய் பண்ணுறதும் குடும்பம் தானே. அதன் மூலமாக கொள்ளையடிக்கிறதும் குடும்பம் தானே. இதை யார் கேள்வி கேட்குறது? அது கேட்டது சரிதானே? சொல்லுங்க. சரிதான் தோழர். ஆனா இப்ப அவரே இப்ப ஏதாவது ஒரு மாநாடு நடத்தும் போது அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. ஓகே, அது வந்து எங்க மாநாடு நடக்கிற இடத்துல பார்வையாளர்கள் இடத்துல தானே உட்கார வச்சிருக்காரு. ஸ்டேஜ்ல கொடுத்துருக்காரா? அவங்களுக்கு பேச சொல்லியிருக்காரா? அவங்களுக்கு கட்சி பொறுப்பு எதுவும் கொடுத்துருக்காரா? இப்ப அவங்க நண்பர்கள் அந்த கட்சியில இருக்காங்க தோழர். நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறா? ஸ்ரீநாத்னு சொல்லி ஒருத்தர் இருக்கு. சரி, என்ன பொறுப்புல இருக்கிறாரு? கட்சியில இருக்காரு தோழர். எந்த பொறுப்புல இருக்கிறாரு? பொறுப்பு இன்னும் போடல. ஓகே, இல்ல தோழர், நீங்க அப்படி பார்க்க கூடாது. சரி, இது இந்த ஃபேமிலியில இருந்து இப்ப மட்டும் அப்படி பார்க்க கூடாதுல்ல. நீங்க கருணாநிதி பீரியட்ல இருந்து பார்க்கணும்ல. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து போன முறை நடந்த மாநாடுகள்ல பாத்தீங்கன்னா அரசு விழாவா இருந்தாலும் சரி, கட்சி விழாவா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே பேரன் பேத்தி மக எல்லாருமே வந்து மேடையில் உட்காராங்கல்ல. இது அவங்களோட குடும்ப விழா மாதிரி. ஜல்லிக்கட்டு வந்து அரசு விழா. இன்பநிதி போய் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரோல உட்காராது. எந்த 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 அடிப்படையில் இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. யாராவது ஒருத்தர் கேட்கணுமா இல்லையா? அதுதான். இப்போ அதே மாதிரி இப்போ எப்படி மீனவ பிரச்சனை பற்றி பேசினாரோ அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு வந்து என்னுடைய ஆதரவு வந்து ரொம்பவே நிலைப்பாடை வந்து சரியா சொல்ல வேண்டிய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி தோழர் பாக்குறீங்க அந்த ஈழ பிரச்சனை? அந்த டெரைன் அவர் வந்து திருச்சியில ஈழ பிரச்சனை பத்தி பேசல, நாகப்பட்டினத்துல பேசுறாரு. அந்த டெரைன் ரொம்ப முக்கியமான டெரைன். ஈழத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் அவர் பேசணும். இன்னுமே அது அங்க சண்டை ஓய்ந்து ஆட்சி மாற்றம் நடந்து இதெல்லாம் நடந்துட்டாலும் இன்னும் அந்த வேதனையும் வடும் நம்மகிட்டே இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. அதை விஜய் போன்ற ஒருத்தர் வந்து நினைவு கூறுறது ரொம்ப ரொம்ப சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சொல்லியிருப்பாரு, இந்த மீனவ பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு கடிதம் எழுதிட்டு கப்சிப்னு இருக்க இந்த கபட நாடகம் போடுற திமுக இல்ல, மற்ற மீனவர்கள்லாம் பாதிக்கப்பட்டா இந்திய மீனவர்கள்னு சொல்றதும், இதே தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டா தமிழக மீனவர்கள்னு சொல்ற இந்த பாசிச பாஜகவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லாரு. இன்னைக்கு வந்து எவ்வளவோ கம்யூனிகேஷன் வளர்ந்துச்சு. இன்னும் நான் பிரதமருக்கு கடிதம் எழுதினேன்னு ஏன் இமெயில் அனுப்பினான் பட்டும் போய் சேரும்ல. தொலைபேசியில பேசினானா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினான்னு. இன்னும் பழைய காலத்திலே உட்காந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க நேரடியா போய் பார்க்க தெரியுதுல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு உங்களுக்கு தேவை, நீங்க இவ்வளவு நாள் போகாத நம்ம முதல்வர் டப்புன்னு போய் கூட்டத்தில் கலந்து கொண்டு நிதி பிரதமரை பார்த்து பேசுறாருல. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்ததுக்குல. எங்க போய் பார்த்தாங்களா ஏதாவது? புரியுது. அப்போ இங்க வந்து அததான் விஜய் சுட்டி காட்டுறாரு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த திருவாரூர் பிரச்சாரத்துக்கு வரும், அங்க இருக்க அந்த தேரை ஓட வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மார்த்தட்டி வந்து சொல்லுவாங்க. அவருடைய பையன் வந்து தமிழ்நாட்டு இந்த தேரை வந்து ஓட விடாம வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க அந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து அதுக்கே நம்ம முதல்ல வந்து வைத்தியம் பார்க்கணும். அங்க இருக்க யூனிவர்சிட்டியில வந்து போதிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இல்லைன்னு வந்து சொல்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் நேற்று தினமலரில் கூட ரிப்போர்ட் ஆச்சு, நிறைய மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஃபார்மா காலேஜில் ப்ரொஃபஸருங்களே இல்லைன்ட்டு. ஓகே. ஆனால் அதுக்கு போட்டியாக ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா ப்ரொஃபஸர் அதிகமாக இருக்காங்க, ரொம்ப கம்மியாக செலவு. இது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை விஜய் சொல்லி காட்டுறார். அந்த மருத்துவமனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மோர் தென் அரசு அலுவலகங்கள்ல, நான் சொல்றது டீச்சர்ஸ் விட்டுருங்க, அரசு அலுவலகங்கள்லயே 2 லட்சத்துக்கும் அதிகமான வேகன்சி காலியா இருக்கு. 14 லட்சம் அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. இப்ப 14 லட்சம் இருக்காங்களான்னே தெரியல, 8 லட்சம் இருப்பாங்களான்னே சந்தேகமா இருக்குது. 10 லட்சம் அதிகமா 8 to 10 லட்சம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. அதை ஏன் ஃபில் பண்ணல? அப்போ அதை ஃபில் பண்ண இருந்தா எப்படி அரசு வந்து அரசு இயந்திரம் ப்ராப்பரா இயங்கும்? இல்ல, ஒரு சிலது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர. இல்ல, நான் சொல்றது தமிழக அரசு மட்டும். மத்திய அரசு நம்ம இதுக்கு பேசணும். ஓகே. மத்திய அரசு தன்னோட ஊழியர்களை கரெக்டா வச்சுப்பாங்க. இப்ப 8th பே கமிஷனா ஏதோ பே கமிஷன் இப்ப கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, ஹியூமன் மேன் பவர்ல ஐ திங்க் எனக்கு எந்த அளவுக்கு அதுல தெரியல, பட் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை மத்திய அரசுல இருந்து வந்த மாதிரி தெரியல. அது எந்த அரசு வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும் சரி, இந்த அரசு மேல
ஒன்றிய அரசு மேல வைக்க வேண்டிய விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனா தன்னுடைய எம்ப்ளாயிஸை அவங்க சரியா பாத்துக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். திருவாரூர் வந்து எங்களுடைய சொந்த மாவட்டம், சொந்த ஊர்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப அங்கேயே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் வந்து இல்ல. இந்த சாலைகள்லாம் வந்து எப்படி? நான் இன்னொன்னு சொல்லட்டுமாங்க, தமிழ்நாடு அளவுல 10th +2 ரிசல்ட்ல லாஸ்ட் இடத்துல இருக்குங்க திருவாரூர். இவ்வளவு எப்படி பின்தங்கி இருக்க முடியும்? இல்ல தொடர், இப்ப இவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாருமே திமுக தானே ஓட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து இன்னும் மற்ற கட்சியினால திமுக இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து கிரௌட பாருங்க. திருவாரூர்ல நான் ஸ்டாலின் போகும்போது நான் கவர் பண்ணியிருந்திருக்கேன். கிரௌட் வந்திருக்கு. ஐ எம் நாட் டினைங், கிரௌட் வரும். ஆனா விஜய்க்கு வந்த கிரௌட இதுவரை நான் நிறைய கேம்பெயின் பார்த்திருக்கேன், ஒப்பிடவே முடியாது. திருவாரூரை பொறுத்தவரையும் அவ்வளவு பெரிய கிரௌடு. அது என்ன காட்டுது? இவங்க சலித்து போயிட்டாங்கன்னு தானே காட்டுது. திருவாரூர் வந்து ஐ திங்க் திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி இந்த 4 தொகுதியை உள்ளடக்கியது. டிஆர்பி ராஜா தொகுதி, அது வந்து திருத்துறைப்பூண்டி வந்து கம்யூனிஸ்ட் தொகுதி, மற்ற திங்க் 2 திமுக தொகுதின்னு நினைக்கிறேன். இதுல கம்யூனிஸ்டுகளும் டிஎம்கேயும் கோட்டை மாதிரி இருந்தது. இன்னைக்கு பெரிய ஓட்டை ஆயிடுச்சு. இவ்வளவு கிரௌட் எங்கேருந்து வந்தது? நாகப்பட்டினம் சின்ன டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப இருக்கிறதே தமிழ்நாட்டில் உள்ள சின்ன டிஸ்ட்ரிக்ட், அதுல அவ்வளவு கிரௌட் வருது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த 2 ஆட்சியாளர்கள் மேல் மக்கள் வந்து ரொம்ப வெறுப்புல இருக்காங்க அப்படின்றது தானே காட்டுது. இப்ப இந்த மாவட்டத்துல வந்து ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு பார்த்தா முதல்வர் வீட்டுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா வந்து டைரக்டா வந்து எல்லா தொகுதியிலையும் போகும்போது, எல்லா மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அந்த அடிப்படையில தான் இந்த டிஆர்பி ராஜாவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய விமர்சனங்கள்லாம் மிக சரியானது அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே, அப்போ அவங்க வீட்டுக்கு தான் அந்த சேவை வந்து பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஃபார் த ஃபேமிலி, மீனிங்னா நீங்க வந்து சேவைன்றது இப்போ இந்த அவர் என்ன இன்ஃபர் பண்ணுவார், என்ன விஜய் சொல்ல வர்றாருன்னா இந்த ஃபாரின் டூர்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு, அந்த அடிப்படையில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடைசியா வந்து பேசியிருப்பார், நான் கூட இந்த அரசை வந்து என்னவோ நினைச்சேன், ஆனா ரொம்ப காமெடியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அராஜகம் அதெல்லாம் எங்க கிட்ட வேணாம், நான் ஒன்றும் தனியால் இல்லை, என் பின்னாடி வந்து ஒரு கூட்டமே வந்து இருக்குன்னு வந்து ஒரு வார்னிங் மெசேஜை வந்து கொடுக்குறாரு. நான் வந்து மாபெரும் இந்த சக்தியை கொண்டவன், அந்த ரசிகர், அந்த தொண்டர் மக்கள் சக்தியை கொண்டவன். அதே மாதிரி அந்த பெண்களுக்கான ஒரு சகோதரனா வந்து உங்ககிட்ட கேட்கறேன், ஒரு இளைஞர் சக்தியா வந்து கேட்கறேன். இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய கட்டுப்பாடு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன், நான் மக்கள்கிட்டே கேட்டு டைரக்டா வந்து வந்துருவேன். இப்படி இருந்தாலும் இந்த அடுத்த பிரச்சாரத்துக்கு வந்து இந்த தடை போடுவாங்க, அதுக்காக முன்னாடி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து இல்ல, தடை போடுவது அது வந்து ஒரு கைடன்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதையே நீங்க வந்து ஆர்டரா போடக்கூடாதுல்ல. ஓகே, நீங்க இதெல்லாம் சரி பண்ணுங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்றத ஒரு கைட்லைன் தான் கொடுக்க முடியும். மாபுக்கு நீங்க எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? புரியுது, சரிங்களா? இந்த இப்போ நீங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாது, வண்டியில இறங்கி போகக்கூடாது, ஏன்? பாதுகாப்பு காரணங்கள். இன்னைக்கு முதல்வர் போறாரா இல்லையா? இன்னைக்கு இப்போ ஐ திங்க் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கும் போது இன்னைக்கு ரோட் ஷோ போறாரு தானே. அதே மாதிரி இப்போ இதே மாதத்துல திருவாரூர்ல ரோட் போன மாதம் ஐ திங்க் ஆகஸ்ட், ஐ மீன் ஜூலைன்னு நினைக்கிறேன், அங்க ரோட் ஷோ பண்ணார்ல. இப்போ ஈரோடு முப்பெரும் விழாவுக்கு போகும்போது, கிருஷ்ணகிரி போகும்போது ரோட் ஷோ பண்ணார்ல. அப்ப ஏன் இவர்களுக்கெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அடங்க மாட்டேங்குது? விஜய்க்கு மட்டும் என்ன நடந்துற போகுது? அந்த தொண்டர்கள் வந்து அதிகமா இருக்காங்களா தொடர்? இருக்காங்கன்றது ஒத்துக்கங்க, நீங்க ஒத்துக்கிறாங்க. தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க, யூ அக்செப்ட் இட். அதை நீங்க எதுக்கு கட்டைல் பண்றீங்க? அந்த கட்டைல் பண்ண நீங்க வந்து அவங்களை தடுக்கிறது மூலமா என்ன தொண்டர்களே இல்லைன்றதை காட்ட போறீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ சட்டம் அனைவருக்கும் சமமா இருக்கணும்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் தொடர். நன்றி.